இப்போ திருமூலரோட பாட்டுக்கு வருவோம். கணக்கறிந்தார் கல்வி கற்றவர். கல்வி கற்றவர்களுக்கு அந்த கல்வியை எந்த எல்லை வரைக்கும் பயன்படுத்தணும்னு தெரியும். அந்த கல்வியை தாறுமாறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரியும். அதனால தான் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே. என்கிட்ட புத்தி இருக்குது, என்கிட்ட நாலெட்ஜ் இருக்குது, என்கிட்ட அறிவு இருக்குங்கிறதுக்காக தட் கேனாட் பி மிஸ்யூஸ்ட் ஆர் அப்யூஸ்ட். அந்த கல்வியும் கூட கட்டுப்பாடு. கல்வியில் கட்டுப்பாடு என்ன? நிறைய கற்றுக்கொள்ளலாமேனா கல்வியை பயன்படுத்துகிற விதத்தில் கட்டுப்பாடு. கல்விங்கிறதே எங்கே? நாட் பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதை அப்ளை பண்ணும்போது தான் அந்த கல்விக்கே மதிப்பு. இல்லைன்னா அந்த கல்வியினால் என்ன? ஐ நோ எவ்ரி திங், வாட் இஸ் அ பாயிண்ட்? ஹவு டு ஐ அப்ளை இட்? அதை அப்ளை பண்ணும்போது தவறுதலாக அப்ளை பண்ணா, தரிகட்டு அப்ளை பண்ணா, கட்டுப்பாடு இல்லாமல் அப்ளை பண்ணா, அப்போ அதை கட்டுப்படுத்தி அப்ளை பண்ணுறது. கற்றறிந்தார், கணக்கறிந்தார் கல்வி கற்று அறிந்தாரே. அந்த கணக்கு தெரிந்தவர்களுக்கு, கல்வியை கூட கணக்காக பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு, கல்வியை ஒரு எல்லை வரைக்கும் தான் பயன்படுத்தலாம். அந்த கல்வியை வைத்து அடுத்தவர்களுக்கு தவறு செய்வதற்கு பயன்படுத்தினா அந்த கல்வி தப்பான கல்வி. திருவள்ளுவர் கல்வியை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான குறள் சொல்லுவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு சாதாரணமாக அர்த்தம் சொன்னால் என்ன அர்த்தம்? கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன கற்றோமோ அதன்படி நிற்க வேண்டும். அதை இப்போதைக்கு விட்டுறலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் சிக்கலான விஷயம். இந்த முதல் பார்ட்டு கற்க கசடர கற்பவை அவ்வளோ போகிறோம். அந்த 3 வார்த்தை கற்றபின் அப்படிங்கிறது அப்புறம். கல்வி கற்றறிந்தாரேலேயே நிற்போம் நம்ம. கல்வி கற்பதே எப்படின்னு தெரியல, அப்புறம் தானே கற்றபின். இந்த கற்க கசடர கற்பவை, சாதாரணமாக இதற்கு என்ன விளக்கம் சொல்லிடுவோம்? கசடு இல்லாதவற்றை கற்க வேண்டும் இல்லையா? கசடர கற்பவை, கசடு இல்லாதவற்றை கற்க வேண்டும், கசடு இல்லாமல் கற்க வேண்டும். இப்போ இன்னொரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். நாம் கற்றுக்கொள்வது கசடு இல்லாதது அப்படின்னு யார் டிஃபைன் பண்ணுறது? சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புத்தகம் படிக்க வேண்டும், இந்த புத்தகத்தை படிக்கலாமா? நல்ல புத்தகத்தை படிக்க வேண்டும், தீய புத்தகத்தை படிக்கக்கூடாது. நல்ல புத்தகம்னு யார் டிஃபைன் பண்ணுறது? எனக்கு பிடிச்ச புக்கை நான் நல்ல புத்தகம்ங்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் நல்ல புத்தகம்பீர்கள். எனக்கு பிடிக்காத ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு சொன்னால் அது மோசம்னு நான் சொல்லிடுவேன். ஒப்பீனியனேட்டட். சரி, இப்போ இதுலேயே இன்னொரு கேள்வி, சப் குவெஸ்டன். சாமவேதம் நல்லதா இல்லையா? சாமவேதத்தை படிச்சிருந்தானே ராவணன், சாமவேதத்தை தானே படிச்சிருந்தான். அப்போ அவன் ஏன் கெட்டவனா போனான்? அப்போ இந்த கற்க கசடர கற்பவை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, கசடு இல்லாதவற்றை கற்க வேண்டும்னு அர்த்தம் இல்லை. எது கசடு எது கசடு இல்லாததுங்கிறது வெரி ரிலேட்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி ரிலேட்டிவ். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தெரியும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி தெரியும். அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? கற்க கசடு அற கற்பவை. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையா கசடு, எதை கற்றாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கசடு போகும்படியாக கற்க வேண்டும். சாமவேதத்தை கற்ற ராவணன் உள்ளுக்குள்ளே இருக்கிற கசடு போகும்படியாக கற்கவில்லை. அதே இது படிக்காத ஒருத்தர், பெருசாக வேதம் படித்ததில்லை, அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் தெரியாது, உச்சாடனம் தெரியாது, ஆனால் அவருடைய உள்ளத்தில் கசடு போயிருக்கும் என்றால் அவர் கற்றது கற்றறிந்தார், கல்வி கற்றறிந்தார். யார்? பிரகலாதன் இஸ் அன் எக்ஸாம்பிள். பிரகலாதன் பள்ளிக்கூடம் போகும்போதே வாத்தியார் சொன்னதை கற்றுக்க மாட்டேன்ட்டான் இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு தான் போகிறான், புதுசாக சின்ன பையனாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுடைய வாத்தியார் அங்கே என்ன சொன்னார்? அவனுடைய லோகத்தில் இருந்த வாத்தியார், ஓம் இரண்யாய நமக, இது எனக்கு வேண்டாம், நான் படிக்க மாட்டேன்.
இப்போ வாத்தியார் சொன்னதை படிக்கவே படிக்காத பிள்ளை, படிக்கவே இல்லை அந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை உள்ளத்தில் இருந்த கசடு, அப்போது கற்பது நல்ல புக்கா கெட்ட புக்கா இல்லை, அந்த புக்கு எதை படித்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கசடு போக வேண்டும். கற்க கசடு அற கற்பவை. அப்போ அப்படி கல்வி கற்றவர்கள் கணக்கறிந்தார். இந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிந்தவர்கள் தான் கல்வி கற்றவர்கள். கணக்கறிந்தார். கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே கணக்கறிந்தார் கன்றி காண ஒண்ணாது. கணக்கறிந்தார் கன்றி கைகூடா காட்சி. இந்த கணக்காக இருக்கணும்னு தெரிந்தவர்கள் தான் பார்க்க முடியும். கணக்காக இருக்கணும்னு தெரிந்தவர்கள் தான், கணக்காக இருப்பவர்கள் தான் காட்சியை காண முடியும். என்ன அர்த்தம்? சாதாரணமாக சொன்னால் கூட கணக்காக இருக்கணுங்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிற வார்த்தை அப்படிங்கிறாரே, அந்த கிராமத்துக்காரர்கள் சொல்கிற வார்த்தை அப்படின்னு வச்சு பார்த்தா கூட காட்சி எப்போ கிடைக்கும்? கணக்காக இருந்தால் காட்சி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ லெட் அஸ் see that way. இங்கே உட்காந்து பார்க்குறோம், ஒவ்வொரு இடத்துல அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்க்குறோம். கண் இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே அலைஞ்சுட்டே இருக்கும்னா அந்த காட்சி எதை பார்க்க வேண்டுமோ அந்த காட்சி கிடைக்காது. அது பாட்டுக்கு போகும். பல சமயத்தில் சொல்கிறோமா இல்லையா, கூட்டத்தில் இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு, அட அந்த டயத்தில் நம்ம சரியாக பார்க்கல, திரைப்படத்தை பார்த்தா கூட தொலைக்காட்சியை பார்த்தா கூட ஃபோக்கஸ்டாக பார்க்கலன்னா அது மிஸ் ஆகிடும். அப்போ அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி மனசினுடைய கணக்கில் அதை பார்க்கலன்னா அது மிஸ் ஆகிடும். எதை பார்க்க வேண்டுமோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கோம். எல்லாத்துலேயும் நான் இந்த பக்கம் பார்க்கறச்சா அந்த பக்கம் போயிடுது, அப்போது கிடைக்காது. ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப மண்டேனாக சொன்னாலும் கணக்காக பார்க்கும்போது மாத்திரம்தான் அந்த காட்சி கிடைக்குமே தவிர அந்த ஃபோக்கஸ் இல்லை. கணக்குங்கிறது அந்த ஃபோக்கஸ், கரை கட்டின ஃபோக்கஸ், அது இல்லைன்னா கிடைக்காது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வீட்டு மேஜையில் நமக்கு பழக்கமான ஒரு பொருளை வச்சுட்டு 4 நாள் தேடுறோமா இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு பழக்கமான இடங்களில் நமக்கு பழக்கமான நம்முடைய பொருளை வைத்து விட்டு காணவே இல்லை அப்படின்னு தேடுறேன், 4 நாளாக தேடுறேன், எங்கேனே தெரியல. அதுக்கு தான் இன்னொரு சொலவடை சொல்வார்கள், கை மறதியாக வச்சுட்டேன்பார்கள். எங்கேயோ வச்சுட்டேன், கை மறதியா. கை மறதியான என்ன அர்த்தம்? கைக்கா மறதிங்கிறது ஒன்று உண்டு. அப்படி இல்லை, கை லெவலில் மட்டும்தான் நான் ஃபங்க்ஷன் பண்ணேன். இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி மனசு எங்கே சிந்திக்கணுமோ அந்த சிந்தனையே இல்லாமல் வெறுமன கை லெவலில் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணேன், கை மறதியாக வைத்து விட்டேன். அப்போ இந்த சிந்தனை கணக்காக இருந்தால் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? அது எங்கேன்னு எண்ணம் அங்கே இருந்ததுன்னா, தேடுற பொருள் மேலே நம்முடைய சிந்தனை இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். தேடுற பொருள் மேலே நம்ம சிந்தனை இல்லாமல் பல விஷயங்களில் இப்படி அப்படி அலையும் போது கண்ணுக்கு முன்னால் அது இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இது ஃபிசிக்கல் லெவலில். இதையே ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு எடுத்துன்னு போனால், கணக்கறிந்தார் அன்றி காட்சி கைகூடாது, கணக்கறிந்தார் கன்றி பொருள் கிட்டாது. யாருக்கு? கணக்கறிந்தார்னா என்ன அர்த்தம்? எந்த கணக்கை அறிந்தவர்கள்? இந்த மனத்தை கட்டுப்படுத்தியவர்கள், சிந்தனைகளை தடம் புரளாமல் ஒரே இடத்தில் ஒருமுனைப்பாக வைப்பவர்களுக்கு தெய்வம் என்கிற காட்சி கண்கூடும். தெய்வம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த தெய்வத்தை எப்படி பார்ப்பது? அந்த தெய்வத்தை ஒரு முனைப்போடு பார்த்தால் எதிரில் பார்க்க முடியும். மந்திர திரஷ்டான்னு பேர். அந்த காலத்தில் முனிவர்களுக்கெல்லாம் மந்திர திரஷ்டா. மந்திர திரஷ்டானா மந்திரத்துக்குள்ளே இருக்கிற பொருளை கண்ணுக்கு முன்னால் பார்த்தார்கள். நம்ம பல கோயில்களுக்கு போனோன்னா அந்த கோவில்களில் எழுதி போட்டிருப்பார்கள், இந்த ஊரில் மார்க்கண்டேயருக்கு பிரத்யக்ஷம் அப்படிம்பார்கள், இந்த ஊரில் கௌதமருக்கு பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம்னா என்ன? நம்ம பிரத்யக்ஷங்கிறதுக்கு ஒரு டிரைவ்டு மீனிங் இன்றைக்கி வச்சுருக்கோம். பிரத்யக்ஷமாக நடந்தது அப்படிங்கிறோம். பிரத்யக்ஷமானா கண்ணுக்கு வெளியில் நடந்தது இல்லை. பிரத்யக்ஷம்னா உள்ளுக்குள்ள உள்முகமாக அவர்கள் பார்த்தார்கள். பராக்னா தான் வெளியில், பிரத்யக்னா உள்ளன்னு அர்த்தம். பிரத்யக்ஷம்னா உள்முக கண் வழியாக பார்த்தார்கள். எப்போ?
அந்த மனசை கண்ட்ரோல்டாக கணக்கறிந்து அந்த மனம் செயல்படும் போது, அந்த சிந்தனை தரிகட்டு போகாமல் ஒரே இடத்துல இருக்கும்போது, முனைப்பில் இருக்கும்போது அந்த தெய்வத்தை பார்க்க முடியும். கணக்கறிந்தார்கன்றி கைகூடா காட்சி. கணக்கறிந்தார்க்கு அந்த காட்சி கைகூடும். எது கணக்கு? மனத்தை கட்டுப்படுத்துவது தான் கணக்கு. அந்த கணக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தரிகட்டு ஓட விடாமல் எங்கேயோ போச்சு சிந்தனை, எங்கேயோ போச்சு, அங்கே போச்சு, இங்கே போச்சு, இல்லை, அதை ஒரு முனைப்பில் கொண்டு வந்து ஃபோக்கஸில் வச்சா அந்த எண்ணம், அந்த கல்வி, அந்த கணக்கு, அந்த சிந்தனை தெய்வத்தை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். உள்ளுக்குள் இருக்கிற தெய்வத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னால் நிறுத்திவிடும். அதுதான் கணக்கறிந்தார்கன்றி கைகூடா காட்சி. சிம்பிளாக ஒரு வார்த்தை, கணக்காக இருக்கணும். ரொம்ப அதிகமாக மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கணக்காக இருக்கணுங்கிற வார்த்தை. அந்த கணக்காக இருக்கணும்ல ஆரம்பித்து அப்படியே மேக்சிமம் தெய்வத்தை கண்ணுக்கு முன்னால் எப்படி பார்க்கறதுன்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பு போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார் பெரியவா. அதுதான் பெரியவா. அவர் பேச ஆரம்பிக்கிறச்சே இருக்கிற ஒரு சாதாரண வார்த்தை. அந்த வார்த்தை ஏதோ பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை. சாதாரணமாக வீட்டில் சொல்லுவார்கள், சின்ன குழந்தைகள்கிட்ட சொல்லுவார்கள், மகனும் மகளும் வளரும்போது சொல்லுவார்கள், கொஞ்சம் கணக்காக இருக்கணும், கண்டமேனிக்கு செலவு பண்ணாத, கண்டமேனிக்கு எல்லாத்தையும் செய்யாத, கணக்காக இருக்க கற்றுக்கோ. இந்த கணக்காக இருக்க கற்றுக்கோங்கிற ஒரு வார்த்தையில் எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போகிறார். மேக்சிமம் அத்வைத்தம், அதுதான் அத்வைத்தத்தினுடைய எல்லை. அந்த அத்வைத்த நிலையில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தெய்வத்தை கண்முன்னால் பார்த்து விடலாம். அந்த தெய்வம் வெளியில் இல்லை, தெய்வம் உள்ளே இருக்குங்கிறத உணர்ந்து விடலாம். இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அவருக்கு தொடக்கம். அப்படி கணக்காக இருப்பதை எல்லாரும் கற்றுக்கொண்டு விட்டால் பரம்பொருளை இந்த பாரில் எல்லா இடத்திலேயும் உணர்ந்து விட முடியும். நம்மையெல்லாம் அந்த நிலைக்கு அழைத்து கொண்டு போவதற்குத்தான் அப்படி கையை பிடிச்சு மெல்ல மெல்ல சின்ன சின்ன வார்த்தைகள் வழியாக பெரியவா நமக்கு இதையெல்லாம் கொடுத்தார்கள் என்பதை நினைவுபடுத்தி, இன்றைக்கு கணக்காக இருப்பதை கற்றுக்கொண்டு நாளை இன்னமும் இந்த சிந்தனைகளை தொடரலாம்